அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னென்னு சொன்னால் சொல்ல வர்றது பான், அடுத்தது என்னென்னு சொல்கிறது, இந்த கச்சான் பருப்பை அரைத்து கூழாக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லணும். என்ன பினாட் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது பினாட் வாட்டர்னு சொல்கிறது இது உண்மையிலேயே நல்ல சாப்பாடு உண்டு. அதோட சேர்த்து எடுக்க வேண்டியது என்னன்னா காலை உணவுக்கு நீங்களும் தான் நண்பர்களே பான் பிரெட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். என்ன பான் இது என்ன பானன்னு தெரியும், அதாவது ப்ரௌன்னு சொல்கிறாங்க. என்ன ப்ரௌன் பானும் காலை உணவு இதுவும். ஆனால் நீங்கள் டெய்லி இதில் கறக்க கூட சாப்பிடக்கூடாது. சாதாரணமாக நம்ம சாப்பிட்றதா இருந்தால் ஒரு இதை மாதிரி வெட்டு பான் வாங்கினீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி இன்னொரு செட்டு 4 துண்டு சாப்பிடுங்க காலையில். டைட்டாக நம்மளோட உடம்பு வைக்கிறதா இருந்தால் டயட்டுக்குரிய ஒரு சாப்பாடு தான் இந்த சாப்பாடு. அதுக்கு முதல்ல இந்த சேனலை பார்க்காதவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் நம்ம வீடியோவுக்கு போயிட்டு பேசாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் தப்புக்கண்டாமல் ஏற்றி விடுங்க. சரிதானே? இதுதான் பிரச்சனை. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் எந்த வேலையை செய்யுங்க. நிச்சயமாக இந்த பான் சாப்பிடும்போது இங்கே முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால் எப்படி இந்த பினாட் வாட்டர்னு சொல்கிறத நம்ம இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். அதாவது இதுக்கு வைக்க போகிறோம், போட போகிறோம். இப்படி எடுங்கள். எடுத்தவுடன் இப்போ என்னென்னு சொன்னால் நான் இப்போ உங்களுக்கு வண்டிக்குள்ளே தான் இதெல்லாம் நான் காமிக்க முடியும். நான் நிற்கிற இடம் வேறு இடம் உங்களுக்கெல்லாம் நான் ரூம் போட்டு தந்து ரூமில் செய்ய முடியாது. காரணம் என்னடா, நம்மளோட வேலைக்கு ஏற்ற மாதிரியே நடந்து கொண்டு ரோட்டில் தான் நம்ம வேலையே. அதனால் ரோட்டிலே சாப்பிட்டுக்கிறது, ரோட்டிலே போக வேண்டியதான் போய்க்கிறது உண்மையான காரணம். ஓகே, இங்கே பாருங்கள். இதை நைஸாக அப்படி மேலால் அப்பணும் பினாட் வாட்டர். இது என்னென்னு தெரியும் தானே, கச்சாம்பருப்பு அரைத்து அவங்க நல்லபடியான போது கூழாக்கி தான் டைட்டாக வச்சுருக்குறாங்க. அப்போ இதில் நம்ம இதை பூசிட்டு, இந்த பானுக்கு மேலே இதை பூசிட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள் இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்றது. நிச்சயமாக நீங்களும் இதை ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா தொடர்ச்சியாக எடுப்பீங்க இந்த சாப்பாடை. ப்ரௌன் பானு, அடுத்தது பினாட் வாட்டர்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்டினேன். ரைட், இதுக்கு மேலே பூசியாச்சு பாருங்கள் எப்படி இருக்கண்டு. ரைட், இங்கே பாருங்கள் எப்படி இருக்கண்டு. பினாட் வாட்டர்ன்றது எப்படி பூசியாச்சு. அதன் பிறகு என்ன சொல்லணும்னா நீங்கள் ரெண்டையும் இப்படி ஒன்றாக இணைக்க வேண்டும். ரைட், இணைச்சி எடுத்தீங்கன்னா சரி. இப்போ இதுதான் நீங்கள் சாப்பிட்ற மட்டும் இல்லை, இதோட சேர்த்து நீங்கள் காலையில் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பானைகள் வாங்கினீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக முட்டையை எடுத்துக்கொள்ளலாம். முட்டையை நீங்கள் இப்போ முட்டையோட பொரிச்சு எடுத்தாலும் சரியா, இல்லை ஒரு ஆம்லெட் மாதிரி போட்டு எடுத்தாலும் சரி தான். இதுக்குள்ளே முட்டையை வச்சுட்டு நீங்கள் சாப்பிடும்போது மிக்க இலகுவான முறையில் சட்டப்படி சரவடி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ எப்படி இருக்காட்டு. ஆஹா, ருசியோ ருசி, என்ன ருசி. நிச்சயமாக நீங்களும் இதை மாதிரி செய்து சாப்பிட்றதுக்கு மறந்துடாங்க. நல்ல சாப்பாடு காலை சாப்பாட்டுக்கு. இதை நம்ம நைட்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நைட்டுக்கு நார்மலாக இருந்தாலும், ஆனால் உடம்பை டைட் ஆகிறதா இருந்தால் நிச்சயமான முறையில் சாப்பாடு கண்ட்ரோல் வேணும். இப்போ சாதாரணமாக எப்படி சொல்கிறது, நான் ஏற்கனவே ஒரு பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கிங் பிரதீபன் கிங் என்ற டிக்டாக் முதலாளியும் கூட அவரும் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் இப்போ டயட்லாம் போய் கொண்டிருக்கிறோம். அதே போல் நாங்களும் டயட் ஆரம்பித்தாச்சு. நிச்சயமாக நீங்கள் அவருடைய என்னுடைய யூடியூப் சேனல்லையும் அவர் கொமான்ஸில் இருக்கிறார். அடுத்தது டிக்டாக்லேயே இருக்கிறார். அவருடைய இதை நீங்கள் போய் பாருங்கள், அதில் கிடக்க கூடுதலான முறையில் எங்களுடைய வீடியோ. அது ஒரு பேக் ஏற்பணுமா, சூப்பர் டேஸ்ட்டு விட்டுறாங்க. ஓகே, எனவே இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்க உங்கள் நண்பன் கண்ணன். மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இது மட்டுமில்லை, இந்த வீடியோ மட்டுமில்லை, மேலதிகமான வீடியோக்கள் தந்து கொண்டிருக்கோம். ஓகே, பாய், நன்றி.